மறுபிறவிகள் உண்மையா? ஓம் சாந்தி. மறுபிறவிகள் சந்தேகமே இல்லாம உண்மைதான். இருந்தாலும் புத்தி மூலமா அதை ஆராய்ஞ்சு அப்புறம் நம்ம ஏத்துக்கலாம். ஒருவேளை மறுபிறவி இல்லைன்னே வச்சுக்கோங்களேன். அப்போ எத்தனை பேர் தினம் தினம் இறந்து போறாங்க. அவங்க எல்லாம் மறுபிறவி எடுக்கல, மீண்டும் பூமியில பிறக்கல அப்படின்னா பாப்புலேஷன் குறைஞ்சிட்டே இல்ல வரணும். ஆனா இன்னைக்கு பாப்புலேஷன் கூடிட்டு போகுது. அப்பன்னா என்ன அர்த்தம்? எல்லாரும் மறுபிறவி எடுத்து மீண்டும் இங்க வந்துட்டு இருக்காங்கன்னு தானே அர்த்தம். இன்னொரு விஷயம் பாருங்க, ஒரே நாள்ல எத்தனை குழந்தைங்க பிறக்குறாங்க. அதுல ஒரு சில குழந்தைங்க பார்வை இல்லாம பிறக்குறாங்களே. அப்ப அந்த குழந்தை என்ன தவறு செய்தது? பிறவியிலேயே பார்வை இல்லாம பிறக்க. கடவுள் கல் நெஞ்சக்காரரா? நீ மட்டும் இந்த மாதிரி போய் பிறந்துக்கன்னு சொல்றதுக்கு இல்ல. அது அந்த ஆத்மாவினுடைய சென்ற பிறவியினுடைய கர்மத்தின் விளைவு. அதனாலதான் இந்த ஜென்மா அந்த மாதிரி அந்த குழந்தை பிறந்திருக்கு. அதுக்காக எல்லாரும் அதை உதாசீனப்படுத்தணுங்கிற அவசியம் இல்லை. நம்மாலான உதவிகளை செய்யணும், ஒத்துழைப்பு செய்யணும். அப்போ மறுபிறவிங்கிற அந்த ஒரு உண்மையை நம்ம தெரிஞ்சிட்டதுனால நம்ம வாழ்க்கை எப்படி வாழணும் அப்படிங்கிற ஒரு கைடன்ஸும் நமக்கு கிடைக்குது. ஏன்னா நம்மளுடைய பாஸ்ட் பர்த்தினுடைய கர்மத்தின் விளைவு தான் நம்மளுடைய ப்ரெசன்ட் பர்த். அப்போ இந்த ப்ரெசன்ட் பர்த்தில் நான் என்ன சூழ்நிலை ஃபேஸ் பண்ணுறேன், யாருக்கு குழந்தையா போய் பிறந்திருக்கேன், யாரெல்லாம் எனக்கு உற்றார் உறவினர்களாக வந்திருக்காங்க, நான் என்ன வேலை செய்கிறேன், யாருக்கு வேலை செய்கிறேன், என்ன சூழ்நிலைகளை ஃபேஸ் பண்ணுறேன், இது எல்லாமே என்னுடைய பாஸ்ட் கர்மத்தினுடைய விளைவு தான். சென்ற பிறவிகளில் நான் செய்த கர்மத்தினுடைய விளைவு தான். ரைட்டு. அப்போ சென்ற பிறவியில் நான் என்ன செஞ்சேன் எனக்கு ஞாபகமும் இல்லை. அதை நான் போய் இப்போ மாற்றவும் முடியாது. ஆனால் சென்ற பிறவியின் கர்மத்தின் விளைவு இந்த பிறவி. அப்போ இந்த பிறவியில் இந்த ப்ரெசன்ட் சிச்சுவேஷனை நான் எவ்வளோ தார்மீகமாக ஹேண்டில் பண்ணுறேன், அதுதான் எனது ஃப்யூச்சரை நிர்ணயம் பண்ணும். ஒரு ஃப்யூச்சர் இல்லை, ஃப்யூச்சர் பல ஜென்மங்களையும் அது நிர்ணயம் பண்ணும். அப்போ இந்த உண்மையை புரிஞ்சிட்டோம் அப்படின்னா ஒரு நொடியும் நம்ம வாழும்போது நான் என்னுடைய ஃப்யூச்சரை உருவாக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற உணர்வோடு நம்ம வாழ்வோம். தவறு செய்கிறதுக்கு முன்னாடி நான் இப்போ இந்த தவறை செய்தேன்னா என்னுடைய ஃப்யூச்சரில் எனக்கும் இதே மாதிரி தவறு யாரோ செய்வாங்க அப்படிங்கிற ஒரு உணர்வு நமக்கு இருக்குமே. நம்ம அந்த தவறிலிருந்து நம்மளை பாதுகாத்து கொள்வோமே. அதனால மறுபிறவி இருக்குன்னு தெரிஞ்சிட்டோம். தெரிஞ்ச அந்த உண்மையை யூஸ் பண்ணி ஃப்யூச்சரை ஒளிமயமானதாக நம்ம ஆக்கிக்குவோம். ஓம் சாந்தி.